இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு பஸ் ஏறி காலேஜுக்கு போய்ட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. போய் பார்த்தா கிளாஸில் யாருமே இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு பொறிக்கணும் தான் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பசங்க டப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வெளியே பார்த்தா எதிர்த்த கிளாஸில் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஜன்னலுக்கு திருநீர் விட்டு அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது எங்கள் கிளாஸ் ஜன்னலே இல்லைன்னு. அப்புறம் டிபார்ட்மெண்ட் போயிட்டோம். டிபார்ட்மெண்ட் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லு, நீங்கள் நாங்கள் காலேஜ் கட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லாக் எடுக்கிறோம் நாங்கள். ஒரு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரெயின் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். வித்தியாசமாக இருந்தது அந்த க்ரெயின். அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் எல்லா பஸ்ஸும் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டே ஒரு சுற்றிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டோம். கிளாஸுக்கு போய் பார்த்தா தெரிஞ்சது எங்கள் கிளாஸ் ஜன்னலையும் போடியும் பூரா விட்டு வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கீழே போட்ட கோலத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யாருக்கும் சூனியை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. நாங்களும் பொரி வாங்க கோனெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பொரியை கொஞ்சோண்டு தான் கொடுத்தாங்க. அடுத்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கிளாஸ் இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். வீட்டுக்கு போகிறக்கு. அப்புறம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். பாய்.